ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்க்கிட் கட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிருங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா ஒரு வீடியோ கேம். அதாவது இந்த PS1 PS2 அந்த மாதிரி பெரிய வீடியோ கேம்லாம் இல்லாமல் ஒரு OLED டிஸ்பிளே வச்சு ஒரு சின்ன வீடியோ கேம். நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா Arduino OLED டிஸ்பிளே, 5V பஸர், ஃபியூ பட்டன்ஸ், அப்புறம் ஃபியூ ஜம்பர் வயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம Arduino OLED டிஸ்பிளேவும் பிரெட் போர்டில் பின் பண்ணியாச்சு. இப்போ அதோட நம்ம சர்க்கியூட் செய்ய போகிறோம். அந்த சர்க்கியூட் செய்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன். இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இதை செய்யறதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன், அதனால் உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். ஓகே கைஸ், OLED சர்க்கியூட்டை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டனை எடுத்து பின் பண்ணிக்கலாம். நான் ஏன் கன்வீனியன்ஸ்க்காக நான் பட்டன்ஸை பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கையில் ஹேண்ட் பண்ணும்போது ஹேண்ட் ஹெல்டாக இருக்கணும். இங்கே ஷூட் பட்டன், இங்கே அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த பட்டன்ஸை வயர் அப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஷூட் பட்டனை அக்கார்டிங் டு த கோட் நம்ம D3 கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை D3க்கு கனெக்ட் பண்ணிட்டா அது ஷூட் பட்டன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும். அக்கார்டிங் டு கன்வீனியன்ஸ் நான் கீழே இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் பட்டன். அப்போ தான் ஈஸியாக அமுக்க முடியும். அப்புறம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸில் மேலே போகிற பட்டன் பின் 12 இருக்கும். பின் 12 இருக்கும். அப்புறம் இன்னொரு பின் கிரவுண்டு கொடுத்துடணும். அப்புறம் டவுன் பட்டன் பின் 11 கொடுக்கணும். நிறைய இது உடஞ்சி போயிருக்கு. பின் D11 கொடுத்துட்டு அவுட் ஆஃப். இப்போ நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கிரவுண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம புஷ் பட்டன் வயரிங் முடிஞ்சுது. நம்ம பஸரை வயர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம பஸரை நானே வயரிங் பண்ணிட்டேன். ஆனால் அதோடய கிளிப்பை டெலிட் ஆகிடுச்சதுனால காமிக்க முடியல. இந்த புஷ் பட்டன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசல்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், கோடும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். நானும் அவளாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த பஸர் அந்த வீடியோவில் நான் பின்னே பண்ணல. அது சவுண்டும் நான் அதில் கொடுக்கல. 0 இருக்கும். ஓ, வயரில் கொஞ்சம் மெஸ்ஸப்பாக இருக்குது. இந்த புஷ் பட்டன் அமுக்கிறப்பெல்லாம் சவுண்டு வரும். ஷூட் பண்ணுறப்ப ஐம் அ கேமர். நான் இப்போ ஒரு கேமர். இதுக்கு முன்னாடி நான் கேம் விளாண்டதில்லை. வீடியோ கேம் கன்சோலே வாங்கினதில்லை. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நவ் சைனிங் ஆஃப் சர்க்கிட் கட்ஸ்.